கரடி வந்தால் இந்த பிளாக்கை வச்சு நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்துக்குங்க. கரடிக்கிட்ட தான் வழி கேட்கலான்னு இருக்கோம், எங்கே போகிறதுன்னு. உங்கள் டாடை பற்றி கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் அந்த மாதிரி அடித்து போட்டு தூக்கணும். ஆமாம், ஆனால் எங்கள் டாட் எப்படி தெரியுமாப்பா, எம்டம் நாசர் மாதிரிப்பா. ஆமாம், இங்கே பாருங்க, ஒத்த ரோசா மாதிரி ஒத்த மரம் நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது பாருங்க, அருமையாக இருக்கே இந்த மரம். வாவ், என்ன வியூ பாப்பா, வியூ தான் பாருங்க. ஏன்பா யாரும் அங்கே மரம் வெட்டுறாங்கப்பா, மரம் வெட்டுற சத்தம் கேட்குது. மரம் வெட்டி கீழே விழுந்தால் என்ன சத்தம் கேட்குது, தொப்புன்னு அந்த மாதிரி ஒரு சத்தம் பாங்க. தேங்க் காட் நம்ம 2 நிமிஷம் இங்கே முன்னாடி கிராஸ் ஆகிருந்தோன்னா கரெக்டாக அங்கே நம்ம மரம் விழுந்திருக்கோம். கமான் கமான் கமான். இதெல்லாம் சோவியத் மோட்டார் பைக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, புல்லட். வாவ், சூப்பராக இருக்குது. சிம்னிலேருந்து போக வருதா, யாரோ இருக்காங்க இந்த வீட்டில். அதனால் நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணிடலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா, வைத்தியக்காரா வெறும் வீடியோ மட்டும் ஏறுறா, வெறும் வீடியோ மட்டும் எடுக்கணுமா, அதுக்கே விளாகு. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, எனக்கே தெரியாது எங்கே இருக்கோன்னு. இவர்கிட்டயாவது கேட்கலாம், எங்கே இருக்கோம். எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, நீங்களே தெரிஞ்சால் சொல்லுங்கள். கரடி வந்தால் இந்த பிளாக்கை வச்சு நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்துக்குங்க. கரடிக்கிட்ட தான் வழி கேட்கலான்னு இருக்கோம், எங்கே போகிறதுன்னு. கேமரா என் பக்கம் திருப்பாது, தெரியுது நெருங்கி திருப்பிருந்து. கீழே சேரும் சகதியமாக இருக்குது, ரோடு வேறு சீரியஸாக போகுது. ஆமாம், ஓகே பரவாயில்ல. இந்த ரிமோட் ஏரியாவுக்கு ரோடு நல்லா தான் இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் வந்திருக்கோம் நம்ம, டாம்ஸ்க் சிட்டியோட சவுத் வெஸ்ட்டில் வந்திருக்கோம் நாங்கள். சார் ஓகே, ஃபஸ்ட் டைம் இது, என்னோடய ஃபஸ்ட் டைம் இதுதான் இங்கே வர்றது. உனக்கும் ஃபஸ்ட் டைம் தானே இது? ஆனால் இங்கே மரம்லாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய மரம் இருக்குப்பா. இந்த லைட்னிங்கு, இந்த ஒரு மரத்தை அறுத்தா எத்தனை வாசக்கால் செய்யலாம்னு தெரியலையே. நல்லா செய்யலாம்ப்பா, நான் இயற்கை அழகு போகிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த ஒரு மரத்தை அடுத்தா எத்தனை வாசக்கால் வரும்னு சொல்லிட்டு. இயற்கை கோயில் கொஞ்சம் அங்கே பாரு, இப்போ பாரு, இப்போ ஒரு வியூ வரும் பாரு, சூப்பராக இருக்கும் பாரு. சம்மர் கேம்ப்பா இதெல்லாம். ஆமாப்பா, சம்மர் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் சம்மர். இப்போ என்ன மேஜராக ஸ்கூல் கிண்டர் கார்டன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கல்ல. ஒரு நம்ம ஊரில் ஆனுவல் லீவில் கிளாஸுக்கெலாம் அனுப்புவாங்கள்ல, கராத்தே கிளாஸ், நம்ம எப்போப்பா போயிருக்கோம் ஆனுவல் டே கிளாஸ் எல்லாம்? நீ போயிடலப்பா, எங்கள் ஊரில் போவாங்கப்பா. நீ போயிருக்கியாப்பா? ஆமாப்பா, மை டேட் ஆல்வேஸ் கம்பல் மீ. ரொம்ப ப்ராக்ரெசிவ் டேடாக இருக்காரு. உங்கள் டேடை பற்றி கேட்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவன் அந்த மாதிரி அடித்து போட்டு தூக்கணும். ஆமாம், கீழே போட்டு மிதிக்கணும். அமெரிக்கா இங்கே இருக்கு, அவரா அந்த மாதிரி ஒரு டேடா இருக்காருப்பா. அவரா? ஆமாம், அமெரிக்கா இங்கே இருக்குன்னு சொல்லுவார், அதுக்கு போகிறதுக்கு எப்படின்னு சொல்ல மாட்டார், நீ தான் போய் ஆகணும்னுவார். ஆனால் எங்கள் டேட் எப்படி தெரியுமாப்பா, எம்டம் நாசர் மாதிரிப்பா. அப்படியா? ஆமாம், இங்கே பாருங்க, ஒத்த ரோசா மாதிரி ஒத்த மரம் நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது பாருங்க, அருமையாக இருக்கே இந்த மரம். வாவ், என்ன வியூ பாப்பா, வியூ தான் பாருங்க.
ட்ரெக்கிங் மாதிரி இது ஒரு சின்ன டூர். நம்ம எங்கே தான் பார்க்குறோம் லாகர்னி இருக்கா, அங்கே இருந்து இப்படி பெண்டாயி எங்கே 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 அங்கே இருக்குது லாகர்னி சார். ஓகே, இந்த பெண்டுக்கு அந்தாண்ட ம் தெரியுதா? ஆமாம், இது ஜூம் பண்ணுறேன். அதான் ஓகே, படிக்கட்டு தெரியுதா? அந்த ஒரு வழுக்கப்பாறை மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே தான் அந்த இதெல்லாம் இருக்குது. படிக்கட்டு மேலே ஏறுது. அதோ மாமா யாதம்மா நிற்கிறாங்க. மாமா யாதம்மாவா? அந்த ஸ்டாச்சு. ஓ, ஸ்டாச்சுவா? அதானப்பா விக்டரி ஸ்டாச்சு தானே அது? விக்டரி ஸ்டாச்சு தான். சூப்பர்ப்பா சூப்பர். ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுப்பா. நல்லாயிருக்கு. இது கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம தப்பான ஸ்டாப்பில் வந்து இறங்கியிருக்கிறோம், பட் நல்லா தான் இருக்குது. தப்பான ஸ்டாப்பா? கிட்டத்தட்ட நீ பாரா, இப்படியே நடந்து போயினா இருந்தால் நம்ம லாகர்னி வரைக்கும் போயிடுவோம். ஏன்பா யாரும் அங்கே மரம் வெட்டுறாங்கப்பா, மரம் வெட்டுற சத்தம் கேட்குது. மரம் வெட்டி கீழே விழுந்தால் என்ன சத்தம் கேட்குது? தொப்புன்னு அந்த மாதிரி ஒரு சத்தம் பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடாதுன்னு எவனோ ஒருத்தர் மரத்தை பிடிங்க இந்த பக்கம் போட்டு போயிட்டுருக்கான். ஏன்பா சொல்லுப்பா. இங்கே இருக்காரு பாருங்க, இவர் தான். இப்போ மரத்தை அல்லேக்காத்துக்கு அந்த பக்கம் வச்சுட்டு நாங்கள் இந்த சைடு தான் போவோம். ஆமாம், நான் ஹனுமானு, இவர் அர்ஜுனர், இவருக்கு வந்து காவல் கற்று தூக்கி போட்டு போவாங்க. இவரை தான் கேள்விப்பட்டது இல்லையா? ரஷ்யாவுக்கு புதுசாக வந்திருக்கு ஹனுமான், இவர் தான். அப்படியே தூக்கி போடுப்பா அந்த பக்கம். மரத்தை தூக்கி போடணும். அல்லேக்கா அந்த பக்கம் தூக்கி போட்டு நம்ம இப்படியே போயிடலாம். ஓகே, இப்போ எப்படி இதை கிராஸ் பண்ணி போகிறோன்னு தெரியல. அந்த பக்கம் போதா? தலைக்கீழாகத்தான் குதிப்பான். நம்ம இந்த சைடே போயிடலாம். நம்மகிட்ட ஒரு ஷார்ட் கட் இருக்கு. சிக்கு 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 அவர் சுற்றிட்டு அந்த பக்கம். என்னப்பா பாம்பெல்லாம் இருக்காதுல்ல இங்கே? தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பாம்பெல்லாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் அவ்வளோ. இந்த குச்செல்லாம் கண்ணு குத்திரும் போலியே. எப்பா ஓகே, நான் இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம். மரம் எப்படி பிடிங்கி விழுந்துட்டுருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இந்த கண்ணில் குத்தெல்லாம் வாங்கிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இந்த மரத்தோட வேறு காமிக்கிறதுக்காக இருங்க. ஃபுல்லாக அந்த பாசி எல்லாம் நிறைய இருக்குது. இப்போ விழுந்ததா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்குங்களா? ஏதோ ஒரு மரம் விழுந்த சத்தம் கேட்டிருக்குன்னு சொன்னேன். இந்த மரம் தான் விழுந்திருக்கு. இந்த மரம் முன்னவே விழுந்திருந்தால் இந்த கரண்ட்டு கம்பி, இதுதான் கரண்ட்டு கம்பி. இந்த ஊரில் இந்த மாதிரி கரண்ட்டு கம்பி தான் இருக்கும். ஃபுல்லாக இன்சுலேட்டட் தான். ஏன்னா இங்கே நிறைய மரம் அதிகம் அந்த மாதிரி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் விழுந்திருக்கு. நீங்கள் வீடியோவில் ஒரு 2 மினிட்ஸாக நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு சத்தம் கேட்டதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த மரம் விழுந்த சத்தம் தான் போல். ஏன்னா இந்த மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாமல் இன்னும் வெட்டாகவே இருக்குது. இது பாருங்கள், அதுவும் இல்லாமல் சேர் ஒழுவிருக்கு. தேங்க் காட். நம்ம 2 நிமிஷம் இங்கே முன்னாடி கிராஸ் ஆகிருந்தோன்னா கரெக்டாக அங்கே நம்ம மரம் விழுந்திருக்கும். ஒரு வேளை இது யாரோ நம்ம மர்டர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஜஸ்ட் நவ் 5 மினிட்ஸ் ஆகும் நான் சொன்னேன் இவர்கிட்ட, ஆனால் இல்லைன்னா இருப்பேன். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் முன்னாடி தான். ஒரு சவுண்டு கேட்குது. ஹண்டர் பேர்டா? சரிங்க, கிளியராக உங்களுக்கு நான் சவுண்ட் காமிக்கிறேன். இது என்னதுப்பா? ஹண்டர் பேர்டு புழுக்கியா? இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து புழுக்கு போட்டு போனோம். இந்த சத்தத்தை கேளுங்க.
இந்த சத்தம் ஹண்டர் பேர்டோட தான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி தான் நல்லா மசால் வடையாக சாப்பிட்டு பாருங்க அப்படியே சேர். வா அப்படியே ஒளி இருக்கும். இது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க இன்னும் ஒரு 2-3 டேஸில். அப்படியே பள்ளமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆமாம் இருக்கலாம்ப்பா. எவ்வளோ பெரிய செம்ம பெரிய வேர். நல்லா பெரிய மரம்ப்பா. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு 2 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா இதையும் இந்த மரம் விழுதும் கேப்சர் பண்ணியிருக்கலாம் போல். ஆமாம் இவரை சென்ட் பண்ணி ஒன்றா இருக்காதுப்பா உனக்கு. என்னப்பா நீ எதையும் தாங்க மிதயம் நீ. ஹெர்குலிஸ். அப்போ பொசைடனா நான் யாரோ இங்கே கொடி நாட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சிக்கு 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 ரிமோட் ஏரியாவுக்கு அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் ஃபுல்லாக அபேண்டன் ஆன பிளேஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். ஹாட்டை யாரோ அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கப்பா. அபேண்டன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது. பட் ஆனால் இது நல்லா இருக்கு. இந்த ஹவுஸ் இதை நல்லா ஃபென்ஸ் எல்லாம் பண்ணி இங்கே பாருங்களா இதனால் மெயின்டைன் பண்ணுறாங்க போல். அத்தான்டிக். வாப்பா அந்த கார் எடுத்துக்கு வா, வீட்டுக்கு போயிடலாம். ஓஜி யூஎஸ்எஸ்ஆர் கார்ஸ் இதுதான். லாதா. நம்ம ரஷ்யானே லாதா கார் தான் நிறையா. பட் இது என்ன கார்னு பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி லாடாவாக தான் இருக்கும். அங்கே ஒரு புது ட்ரக்கே நிற்குது, நல்லாயிருக்கு. இதெல்லாம் லாடா கார் தான் இருக்குது. எந்த கார்ப்பா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு இந்த கார். மிஸ்டர் பீன் கார். சூப்பராக இருக்கு. மிஸ்டர் பீன் கார் மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு. பப்ஜியில் வருமே விக்கெண்டியில் அந்த மாதிரி குட்டி கார். ஆமாம்ப்பா, ஆனால் இது பெருசாக இருக்கும். அது கொஞ்சம் ஆமாம். பப்ஜியில் வர விக்கெண்டி கார் மாதிரி ஒன்று இங்கே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட் அண்ட் ஷாப்பிங் பிளேசஸ் மாதிரி. இது யாரோட பிளேஸும் நம்ம ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஓகே. வாவ், இதெல்லாம் சோவியத் மோட்டோ பைக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. புல்லட். வாவ், சூப்பராக இருக்குது. நோவோ பிளாஸ்ட். அவனுக்கு இதெல்லாம் ட்ரெஷர். ஃபுல் சூப்பர். இன்ஜினோட சைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பெரிய இன்ஜின். பெருசாக இருக்குது இன்ஜின். V6 மாதிரி இருக்குப்பா. நல்லா இருக்குப்பா. என்ஃபீல்டு ஸ்பீடோமீட்டர் அதை விட பெருசுப்பா. சைட் மிரர் கூடப்பா. அந்த காலத்துலேருந்து சைட் மிரர் சூப்பர்ப்பா. இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. ஹெட்லைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காரு இன்னும் டயர் சூப்பராக இருக்குப்பா. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த டயர் 10-20 இயர்ஸ் முன்னாடி கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருந்தாங்க போல். இதை பார்த்தா கீழே கோலெல்லாம் இருக்குது, கறியெல்லாம் ஹீட்டிங்க்கு தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த குக்கிங்க்கு க்ரில்லு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னு தெரில. இரும்பு புட்டியெல்லாம் இருக்குது. சிம்னிலேருந்து போக வருதா? யாரோ இருக்காங்க இந்த வீட்டில். அதனால் நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணிடலாம் கொஞ்ச நேரத்தில். கண்டிப்பாக வின்டர்லேயும் இங்கே வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ வுட்ஸ் சேவ் பண்ணியிருக்காங்கல்ல. இங்கே மோஸ்ட்லி சம்மர் டைம்ஸில் இந்த மாதிரி வுட்டெல்லாம் நிறையா சாப் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வின்டர் எத்தனை மாதம்ப்பா இருக்கும்? 6 to 7 months கிட்ட இருக்கு. இங்கே ஒரு 6-7 months கண்டிப்பாக வின்டர் இருக்கும் ஃபுல்லாக. ஆக்சுவலி சொல்ல போனால் வின்டர் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் வின்டர். மைனஸில் போகும். ஆமாம், நைட்டில் மைனஸில் ஃபுல்லாக உடன் நல்லா சாப் பண்ணியிருக்காங்க சூப்பராக. இதெல்லாம் வின்டரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஐ ரியலி லைக் தட் கார். இதுக்கு மேலே வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே திரும்பி போவோம். ஏதாவது புதுசாக மாட்டுதான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கா? இந்த தப்பு பூ மாதிரி இப்படி நம்ம ஊரில் தப்பு செடி மாதிரி முளைச்சிருக்கேன். பட்னா அருமையாக இருக்குது. கீழே போய்ட்டு காமிக்கிறோம் கிட்ட. சூப்பராக இருக்கு. இந்த நேச்சரில் அந்த ஒரு சவுண்டு வருது பாரு, கிளிக்கிட்ட இருந்து குருவி பறவைங்க கிட்ட இருந்து. சூப்பராக இருக்கு. இந்த ஊரில் என்ன ஒரு நல்லதுன்னா, நான் பாம்பு பார்த்ததே இல்லை இந்த ஊரில். ஓகே, இப்போ நம்ம காருக்குள்ளே இருக்கோம். இல்லை எனக்கு பாம்பு ஓகே தான்.
ஆனால் எங்கள் வயலில் இருக்கும்போது நிறைய தடவை பாம்பு பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட பாம்பு. ஓகே, உங்களுக்கு தான் நான் உள்ளே போய் காமிக்கிறப்போ. அறுநூறு கிலோவில் இருக்கிற கரடி போத நாங்கள் வந்து ஓடி ஆடுதான். எப்படிப்பா இருக்கும், என்னப்பா பண்ணுறது நம்ம? ஏன்பா நான்லாம் பெட்ஷீட் போய்த்துட்டு உட்காந்துருவோம்பா இந்த ஜாக்கெட்டில். அங்கேருந்து பார்த்துட்டு என்னை போல் ஒரு வந்துட்டு வாங்க ஒன்றா டான்ஸ் ஆடலான்னு என்னை டூயட்டு கூட்டானா என்ன பண்ணுறது தரோம். ஒரு ஆண் கரடியா நீ சொல்லு? நான் ஒரு ஆண் கரடிடா, நான் ஆம்பளிடா, என்னை விட்டுடுடா. நம்ம என்ன பண்ணலாம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடலாம். ஒன்றா சேர்ந்துட்டு அழலாம். ஓய் என்னது பாட்டு ஒன்று கட்டு கட்டு தோழ சிவனும் சத்தியை சேர்ந்தா மாசுடான்ட்டு கதறி ஓட வேண்டியதுதான். வந்துட்டு அவன் மண்டையில கொட்டி அழு, நல்லா அழு, நல்லா மூச்சை விட்டு அழுடா. ஏன்பா இந்த ஊரில் கரடி எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமாப்பா. நீ பார்த்துருக்கியாப்பா கரடி? எங்கே பார்த்த? காலைல மூஞ்ச பார்த்தேன்ப்பா. யோ எங்கே அந்த கரடி மூஞ்சி காமி. இதுதான் தம்ப்நெயில்ல போட போகிறோம். ரஷ்யாவில் கரடி, சைபரியாக்குள் இந்திய கரடி. கரடியை வந்து என்னது இது இம்போர்ட் பண்ணுதா அப்படின்வாங்கண்ணா. அவன் கரடி கறி சாப்பிட்டுக்கிறீங்க, கரடி சமைச்ச கறி சாப்பிட்டுக்கிறீங்களா? இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அதனால நான் கரடின்னு சொல்ல வரல, நான் ஆணழகன். ஆணழகன். சரி வாங்க. கமான் 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 ஜாக்கி. மரம் வருஷம் வர மாதிரி நான் வருஷம் வந்தேன்னா என்னடா வருது? எங்க வீட்டில் யாருக்கு பதில் சொல்லுவா? ஜம்ப் பண்ணுப்பா, ஜம்ப் பண்ணு. என்னடா எடுத்துன்னு ஜம்ப் பண்ணு மரத்து மேலே. மரத்து மேலே ஜம்ப் பண்ணு. வாங்க நம்ம இப்போ அந்த மரக்கொத்தியை போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்ப சைலண்டாக போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த மரங்கொத்தி இந்த மரத்தில் தான் இருக்கு. மறந்துருப்பா. ஓகே, சவுண்ட் கேட்குதுங்களா? சூப்பராக தடுத்து வாங்கியிருந்த பாரா. ஏன் சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்கு இப்படிங்க? விட்டு வாயா அந்த மரத்தை. இங்கே ஏதோ மோட்டர் சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்ப்போம். இதே சைடில் போகிறோம். நம்ம வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன. வாவ், அங்கே யாரோ நிற்கிறாங்க. என்னென்னு போயிட்டு பார்க்கலாம். வாவ், டர்ட் பைக்கா? வாவ், பப்ஜியில் வர பக்கியா இது? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பப்ஜி பக்கி இது. நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஓ, அந்த பக்கம் போயிட்டாங்க. வீடியோ எடுக்கியா? சம்திங் ஏதோ ஒரு வேற உலகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குதுப்பா. ஊட்டி உள்ள வந்த மாதிரியே இல்லை. சூப்பர். மரம் நிறைய மரம்பா, செம மரம், எல்லாம் சிமெட்ரிக்கலாக இருக்குது.
வெட்டி எடுத்துன்னு போய் நல்லா விற்கலாம்.